ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 53. ஸ்ருதி விப்ரதிபன்னா தே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதா அச்சலா புத்திஸ் ததா யோகம் அவாப்ஸ்யசி. டிரான்ஸ்லேஷன். வேதங்களுடைய மலர் சொற்களால் மேலும் மனம் கவரப்படாத நிலையை உன்னுடைய அறிவு அடையும் போது, தன்னுணர்வில் நீ உயர்ந்திருக்கும் போதுதான் நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாக இருப்பாய் அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறாரு. ஒருத்தர் சமாதி நிலையில் இருக்கார் அப்படின்னாலே அவர் கிருஷ்ண உணர்வில் முற்றும் தன்னை அர்ப்பணித்து பகவானுடைய தூய பக்தி தொண்டில் சதா சர்வமும் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பொருள். மேலும் கிருஷ்ண உணர்வுடைய ஒரு பக்தன் வேதங்களின் மலர் சொற்களில் மயங்கி ஸ்வர்கலோகத்தை அடைய பல யாகங்களை செய்ய மாட்டாங்க. ஐஸ்வர்யத்தை அடைய, வியாதிகள் இல்லாத ஒரு நிலையை அடைய, இந்த பூமியில் புகழ், செல்வம், அந்தஸ்து, அறிவு அப்படின்னு எதை நாம் அடையணும்னு நினச்சாலுமே எல்லாத்துக்குமே வேதங்களில் பலவிதமான யாகங்கள் இருக்குது. மேலும் உயர்ந்த லோகங்களை அடையவும் பலவிதமான யாகங்கள் இருக்குது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் பகவான் கிருஷ்ணருடைய நேரடியான தொடர்பை பெறுவதனால அந்த உன்னத நிலையிலேயே கிருஷ்ணருடைய பக்தன் கிருஷ்ணருடைய ஆணைகளை புரிந்து கொண்டு பகவானுக்கு பக்தி செய்ய அந்த பக்தனால் முடியும். அதனால் உயர்ந்த லட்சியமான பகவானுடைய தாமரை பாதங்களை அடைந்து இந்த பௌதீக உலகத்தில் சொர்க்கலோகம் வரைக்கும் போனாலுமே மறுபடியும் பிறவி உண்டு அப்படின்னு பகவான் சொல்கிறதுனால திரும்பி வராத இடமான வைகுண்டத்துக்கும் கோலோக பிருந்தாவனத்துக்கும் போக கிருஷ்ண பக்தன் தன்னுடைய முழு முயற்சியை செய்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. அதை தான் தெய்வீக உணர்வாக பகவான் இங்கே சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.